Hi. NCERT Grade 11 Chapter 2 Structure of Atom உடைய புக் பேக் கொஸ்டின் சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 2.4 Write the complete symbol for the atom with a given atomic number Z and atomic mass A கொடுத்துருக்காங்க. ஸோ இது லிட்ரலி நமக்கு தெரிஞ்சால் தான் எழுத முடியும். ஆட்டம்ஸோடைய ஃபெமிலாரிட்டி இருந்தால் தான் எழுத முடியும். டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ Z equal to 17 and A equal to 35. ஸோ அட்டாமிக் மாஸ் 35 வரக்கூடிய எலமெண்ட் யாருன்னா குளோரின். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 17Cl35, ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் 92 to 33. அட்டாமிக் நம்பர் 92 யார் அப்படின்னா யுரேனியம். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 92 யுரேனியம் 233. ஏன்னா ஏன் மாஸ் நம்பர் பார்க்கறது இல்லைன்னா ஐசோடோப்ஸ் வரும். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ யுரேனியத்தில் 233, 234, 232 இது எல்லாமே நமக்கு 3 விதமான ஐசோடோப்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், நிறையாவும் இருக்கும் ஆர்டிஃபிஷியலாக. ஸோ அதனால் அட்டாமிக் நம்பர் மாறாது. அட்டாமிக் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். ரைட், தேர்ட் ஒன் அண்ட் Z equal to 4 அப்படின்னா ஹீலியம். ஸோ 9. ஸோ 4 ஹீலியம் 9. இந்த மூணுக்கும் ஆன்சர் இதுதான். ரைட். ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சு இந்த கொஷின் டேரெக்டாக நமக்கு எலமெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும். இதில் கான்செப்ட் எதுவும் கிடையாது. ஸோ அட்டாமிக் நம்பர், அந்த அட்டாமிக் நம்பர் கூட எலமெண்ட்டுடைய சிம்பிள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ.